வணக்கம், என்னோட பேர் ஹேமாவதி. திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல புதுப்பேட்டைன்ற ஊர்ல ஒரு சின்னதா ஆரி ஒர்க் அண்ட் டெய்லரிங் மெட்டீரியல் வந்து வச்சுட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன தமிழ் இ-காமர்ஸ் சேனல்ல பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்குன்னு ஓனா யூடியூப் சேனல் அண்ட் இன்ஸ்டாகிராம் பேஜ் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுல வந்து நல்லாவே சேல்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ வந்து 4 எம்ப்ளாய்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நான் பாத்தீங்கன்னா சாரோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் எடுத்து தான் நாங்கள் ஜாயின் பண்ணோம். இப்போ ரீசெண்டா வெப்சைட்டும் லான்ச் பண்ணி நல்ல ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நம்மளோட வெப்சைட்டோட பேக் எண்ட் பார்க்கலாம் வாங்க. இப்போ பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம வெப்சைட்டோட பேக் எண்ட் டேஷ்போர்ட். லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 531 ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அதோட ஆவரேஜ் வேல்யூ பார்த்தீங்கன்னா 504 பர் ஆர்டருக்கு 504 ரூபா வந்து நமக்கு ஆவரேஜ் வேல்யூ வந்திருக்கு. ஓவரால் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா 2,99,646. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்ல வந்து ஆர்டர்ஸ். இது இல்லாமல் தனியாக எங்களுக்கு வந்து வாட்ஸ்அப்ல ஏபிஐலையும் தனியாக ஆர்டர்ஸ் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு 400 சம்திங் ஆர்டர்ஸ் லிஸ்ட் இருக்கும். அதுவும் லாஸ்ட் மந்த் நம்மளோட மெட்டா ஆட்ஸ்ல எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்க்கலாம் வாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா 600, லாஸ்ட்டாக வந்து 500 ரன் பண்ணியிருந்தேன். இப்போ புதுசாக ஒரு ஆட் ரன் பண்ணியிருக்கோம் 100 பேசிஸில். இன்ஸ்டாகிராம் ஆடியன்ஸ் மட்டும் நம்ம 1.5 1.8 லேக்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு 15,000 ரூபாய் கிட்ட மெட்டா ஆட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? ஸோ இது வந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க? ஃபர்ஸ்ட் வந்து 100 ரூபீல ஸ்டார்ட் பண்ணோம். 100 ரூபீல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் ஆட் ரன் பண்ணிருக்கோம். அந்த 15,000க்கு வந்து 300 to 500 இருந்த ஆர்டர்ஸ் வந்து நியர் பை 1000 வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம். யூடியூப்ல இப்போ 50k சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அச்சீவ் பண்ணிட்டீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் ஃப்ரம் ஜீரோல ஆரம்பிக்கும்போது நீங்க நினைச்சு பாத்தீங்களா அந்த 50k சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணலாம்? சுத்தமா கிடையாது சார். ஆரி ஒர்க்ன்ற போது லிமிட்டட் தான் இருப்பாங்க. பிளஸ் வந்து ஒர்க் செஞ்சாதான் என்னால வீடியோஸே போட முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப ட்ரபிளா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எனக்கு ஹிட் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட் ஆச்சு. சோ அப்ப இருந்து தான் எனக்கு நான் கண்டினியூவா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸும் கொண்டு வந்துட்டேன். ஒரு சேனல் நிறைய வீடியோஸ் வந்து மில்லியன்ஸ் தான் ஹிட் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அது என்ன ஃபீல் பண்ணீங்க? அப்போ மில்லியன் வியூஸ் போகுதுன்னா ஒரு 2 டேஸ்லயே 400 ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்துரும். வெப்சைட்ல வந்து பர் மினிட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. நைட்டு தூங்கும் போது கூட எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு நாங்க பாத்துட்டு தான் தூங்கணும். நிறைய பேர் வந்து மாதிரி ஆட் ரன் பண்றதுலாம் இருக்கு, எனக்கு ஆர்கானிக்கா வீடியோஸ் வியூஸ் போது மெசேஜ் வந்து சேல்ஸ் எடுக்கறேனே அப்படின்னு சொன்னாங்க. ஆல்ரெடி உங்க வீடியோல சொன்ன மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். 100 to 150 வீடியோஸ் எல்லாம் ரீச் பண்ணோம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நாங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தோம். பிஃபோர் ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போவோம் எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஆட் ரன் பண்ண பின்னாடி இப்ப வந்தாங்க. சென்டர்ல வந்து காணாம போயிட்டாங்கன்னே சொல்லலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். ஆக்சுவலா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் ஆச்சுலாமா உங்களை மீட் பண்ணி? இருக்கும். ஓகே, 2 வருஷத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக்கல் சேஞ்ச். தமிழ் இ-காமர்ஸ் சேனல் வந்து இப்போ Mr.Jabastin சேனலுக்கு வந்து இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 2 வருஷத்துல பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல ஒரு 40k ஃபாலோவர்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கீங்க, யூடியூப்ல 50k சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க, வெப்சைட் லான்ச் பண்ணீங்க. இது எல்லாமே எப்படிமா அந்த 2 வருஷத்துக்குள்ள நடந்துச்சு? அதுக்கான என்னென்ன விஷயங்கள் நீங்க பண்ணீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான் பண்ணிட்டு இருந்தோம். யூடியூப்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் உங்களோட சேனல் பார்த்து அது மூலமா கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல இன்னும் கொஞ்சம் பூம் பண்ண ஆரம்பிச்சோம். வீடியோஸ் அதிகமா போட்டோம். பிளஸ் வந்து மேனுவலா நிறைய ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். அது வந்து ரொம்ப டைம் எடுத்ததுனால நீங்க வெப்சைட் ஐடியா கொடுத்தீங்க, அந்த ஏபிஐ ஐடியா கொடுத்தீங்க. அது மூலமா ரொம்ப டைம் கன்சியூமாவும் இருந்தது. சோ எங்களுக்கு அடுத்த ஸ்டெப் எடுக்கவும் ஈஸியா இருந்தது. சேல்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும். சோ இப்போ ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா வந்து பிசினஸ் வந்து நீங்க நிறைய விஷயம் டெவலப் பண்றீங்க. நான் வந்து பார்க்கும்போது தெரிஞ்சது லாஸ்ட் வீடியோக்கும் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு டிராமாட்டிக்கல் சேஞ்சஸ். இப்போ வந்து மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல நீங்க இன்கம் ஜெனரேட் பண்றீங்க. லைக் மீஷோல இன்னமும் பண்ணிட்டு இருக்கீங்க, அமேசான்ல பண்ணிட்டு இருக்கீங்க, ஓன் வெப்சைட் லான்ச் பண்றீங்க. அது போக வந்து இப்போ டைரக்ட் ஆர்டர்ஸ் இன்னமும் வந்துட்டு இருக்கு. எப்படி உங்களால ஹேண்டில் பண்ண முடியுது? ஸ்ட்ரெஸ்ஸா உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியலையா? ஃபர்ஸ்ட் வந்து நானும் என் ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டைம் சுத்தமா வந்து மேனேஜ் பண்ண முடியல. அதுக்கப்புறமா தான் Manpower தேவைப்பட்டது. சோ ஒவ்வொருத்தரா வந்து ஒர்க்கர்ஸும் நாங்க வைக்க ஆரம்பிச்சோம். சோ இப்போ வந்து 3 மெம்பர்ஸ் இருக்காங்க, 4 மெம்பர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலி அவங்க லீவ்ல போயிருக்காங்க. இவங்களோட சப்போர்ட் மூலமாவும் அடுத்த ஸ்டேஜ் வந்து நாங்க அச்சீவ் பண்ண கொஞ்சம் ஈஸியா இருக்கு. சோ இப்போ லாஸ்ட் மந்த் ஒரு 15,000 ரூபாய் கிட்ட மெட்டா ஆட்ஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா? சோ இது வந்து டே 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா இல்ல எப்படி நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க? ஆவரேஜா வந்துட்டு இருந்த ஆர்டர்ஸ் பாத்தீங்கன்னா 300 to 500 ஆவரேஜா அவ்வளவுதான் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறமா வந்து நீங்க ஆட் ரன் பண்ணலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்தீங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 100 ரூபீல ஸ்டார்ட் பண்ணோம். 100 ரூபீல ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா எங்களுக்கு ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா 15,000 வரைக்கும் ஆட் ரன் பண்ணிருக்கோம். அந்த 15,000க்கு வந்து 300 to 500 இருந்த ஆர்டர்ஸ் வந்து நியர் பை 1000 வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டோம். இப்போ அந்த 15,000 நம்ம ஸ்பெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட சேல்ஸ் வந்து ஒரு 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இல்லையா? கண்டிப்பா. அது உங்களுக்கு ஒர்த்துன்னு தோணுதா இல்ல அட்வர்டைஸ்மென்ட் காஸ்ட் ரொம்ப அதிகமா இருக்கு? இல்ல ஒர்த்து தான் சார். இப்போ 300 ஆர்டர்ஸ் வந்துட்டு இருந்த
இடத்துல 1000 வரும்போது அதுல வர ப்ராஃபிட்டும் அதிகம். அதை வச்சு கம்பேர் பண்ணும்போது 15,000 ஒரு சின்ன அமௌண்ட் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எடுப்பு நம்ம வெப்சைட் ரெடி பண்ணணும், அவங்க பாருங்க 15,000க்கு மாசம் ரன் பண்றாங்க, அந்த மாதிரி பண்ணாதான் பண்ண முடியும் நினைக்கிறாங்க. நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். கோர்ஸ்ல கூட நான் தெளிவா சொல்லுவேன், ஓவரா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்க எப்படி இந்த ஜர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க? இப்போ இந்த லெவலுக்கு அச்சீவ் பண்றதுக்கு எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணீங்க? நாங்க இன்ஸ்டாகிராம்ல ரெகுலர் பேசிஸ்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். டெய்லி ஒரு வீடியோ எப்படியாச்சும் போட்டுருவோம். ஸோ அது மூலமா வாட்ஸ்அப் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருந்தோம். மோஸ்ட்லி இன்ஸ்டால ரிப்ளை கொடுக்க முடியாது, வாட்ஸ்அப்ல ரிப்ளை கொடுக்கவே டைம் கரெக்டா இருக்கும். சம்டைம்ஸ் வீடியோஸ் ஏதாச்சும் ஹிட் ஆகுதுன்னா 100-200 மெசேஜஸ் மேல கூட அட் அ டைம்ல வந்துரும். சோ அந்த மாதிரி டைம்ல வந்து ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சு. அப்புறமா தான் நாங்க வெப்சைட்ல சரி போகலாம், வெப்சைட் லிங்க் அனுப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா போய் பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. சோ நீங்க எந்த ஒரு தருணத்துல நீங்க இன்வெஸ்ட் பண்ணி மாட்டீங்களா? கரெக்ட்டா. உங்களுக்கு ஓவராலா இன்ஸ்டாகிராம்ல டெய்லி பேஸ்ல ஒரு வீடியோ போடணும், எப்போ அந்த ஒரு முடிவு எடுத்து ஸ்டார்ட் பண்ணீங்க? ஆக்சுவலி சேல்ஸ் ரிலேட்டட் நாங்க எதுவுமே ஐடியா இல்ல சார். ஆரி ஒர்க்குக்காக ஆரம்பிச்சது தான். பிளவுஸ் வீடியோஸ் போடுறது, அதுல ஆர்டர்ஸ் எடுக்கிறது, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். பட் இது வந்து அப்படியே டோட்டலா நாங்க இந்த சைட் கன்வெர்ட் ஆயிட்டோம், சேல்ஸ்க்கு கன்வெர்ட் ஆயிட்டோம். வீடியோஸ் நல்லா மூவ் ஆச்சு, பிளஸ் வந்து ப்ராடக்ட்ஸும் நல்லா சேல் பண்ண ஆரம்பிச்சோம். ஆரி ஒர்க்குங்கிறதும் அதுலயும் வந்து ஏர்ன் பண்ணேன், பட் ஆனா ரொம்ப கஷ்டம் அதிகம். நிறைய பேர் வந்து மாதிரி ஆட் ரன் பண்றதுலாம் இருக்கு, எனக்கு ஆர்கானிக்கா வீடியோஸ் வீஸ் போது மெசேஜ் வந்து சேல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? ஆல்ரெடி உங்க வீடியோல சொன்ன மாதிரி நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோஸ் போட ஆரம்பிச்சோம். 100-150 வீடியோஸ் எல்லாம் ரீச் பண்ணோம். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து நாங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தோம். சோ அதுல இருந்து அடுத்து ஆட் ரன் பண்றதுக்கு ஈஸியா இருந்துச்சு. இப்போ நாங்க பிஃபோர் ஆட் ரன் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போவோம் எங்க கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா, அந்த ஆடியன்ஸ் எல்லாம் ஆட் ரன் பண்ண பின்னாடி இப்ப வந்தாங்க, சென்டர்ல வந்து காணாம போயிட்டாங்கன்னே சொல்லலாம். சோ அவங்க ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அதுக்கு அப்புறம் எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம போயிடுச்சு. ஓகே. அகைன் இப்போ ஆட் ரன் பண்ண பின்னாடி அவங்களோட மெசேஜஸ் எல்லாம் எங்களுக்கு மறுபடியும் ரிப்பீட் ஆகி வந்தது. சோ அது எங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருந்தது. ஆட்ஸ் ரன் பண்ணாம நம்ம சர்வே பண்ண முடியாத சிச்சுவேஷன் தான் இருக்கும். கரெக்ட்டா. சோ நீங்க மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ற அந்த ஒரு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் மாதிரி ஏன் கூகுள் ஆட்ஸ்க்கு இன்னும் தரது இல்லமா? ஆல்ரெடி அதுவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் சார். ஆல்ரெடி ஒரு கேம்பெயின் ரன் ஆயிட்டு தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மெட்டா ஆட்ஸ் பண்ணோம். இப்போ கூகுள் ஆட்ஸ்க்கு இப்போ வந்திருக்கோம் சார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நீங்க தான் இந்த பிசினஸ்க்கு ஒரு பேக் போன் அப்படின்ட்டு சொல்லலாம். ஸோ அமேசான் பிசினஸ் பண்ணும்போது ஒரு கேள்வி கேட்டேன், நீங்க இந்த பிசினஸ்ல என்ன ரோல் பிளே பண்றீங்க? இப்போ கரண்ட்லி உங்களோட ஓன் வெப்சைட் இன்ஸ்டாகிராம்லாம் மெயின்டைன் பண்ணி ஒரு பிசினஸ் பண்றீங்க, இதோட உங்களோட ரோல் என்ன சார்? மெயினா அக்கௌண்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கான டீடைல்ஸ் அதை நான் மெயின்டைன் பண்றேன். வீடியோ எப்படி கிரியேட் பண்றது, புதுசா ஏதாவது ப்ராடக்ட் வந்திருக்கா அதை எப்படி லிஸ்ட் பண்ணலாம், அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தலாம், ஃபினான்ஷியலா எப்படி கரெக்டா மேனேஜ் பண்ணலாம், ஸ்டாக்ஸ் எல்லாத்தையுமே, ஒரு ஸ்டாக்கை எவ்வளவு எடுக்கலாம், இது எவ்வளவு டம்ப் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாம் நான் பேக் பண்ண பார்த்துப்பேன். லிஸ்டிங்ஸ் மற்றபடி எல்லாமே ஸ்டாக் மெயின்டைன் பண்றது எல்லாமே 2 பேர் சேர்ந்தே பார்த்துப்போம். சூப்பர் சூப்பர். 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து ஃபிளிப்கார்ட் அமேசான் ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, இப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஓன் வெப்சைட்லயும் பிசினஸ் பண்ணுங்க. ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணும்போது இதுல என்னென்ன பாசிட்டிவ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நம்ம ஓனா எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணணும், ஒரு இமேஜ் எப்படி செட் பண்ணணும், அதுல எப்படி லிஸ்டிங்கை கிரியேட் பண்ணணும், மக்களுக்கு எது பிடிக்கும் பிடிக்காது, கரெக்டான ஆடியன்ஸ் கிட்ட எப்படி ரீச் பண்ணணும் நம்மளோட வெப்சைட்டை. இப்போ அமேசான் நியூஸ் ஃபிளிப்கார்ட்லாம் வந்து அவங்க செட்டப் ஒரு மார்க்கெட்டிங் டீமே இருக்கும், நம்மளோட ப்ராடக்ட் ஆட் ரன் பண்ணணும், அவங்க எடுத்து போய் காட்டுவாங்க. ஆனா நம்மளோட ஓன் வெப்சைட் அப்படி கிடையாது, யாருக்குமே தெரியாது. அதை நாம எப்படி எடுத்துட்டு போலான்றது தான் அடுத்த கான்செப்டா எங்களுக்கு பெரிய ஸ்ட்ரகிளா இருந்தது. அப்போதான் வந்து சார் நீங்க ஐடியா கொடுத்தீங்க, ஓகே ஆட் ரன் பண்ணுங்க சார், எடுத்த உடனே அதிகமா பண்ணாம ஒரு மினிமலா உங்களால முடிஞ்ச பட்ஜெட்ல டெய்லி பேசிஸ்ல பண்ணுங்க, ஒரு 100 rupeesல ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை வந்து கரெக்டா ஸ்டார்ட் பண்ணோம் நாங்க. அது கொஞ்சம் கை கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணி டெய்லி பேசிஸ்ல ஒரு 500 அந்த ரேஞ்சில் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதோட ரிசல்ட் வந்து கிராஜுவலாவே நல்லா தெரிஞ்சது எங்களுக்கு. என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆர்கானிக்கா வரும்போது ஒரு ப்ராடக்ட் தான் வரும். நாங்க ஒரு லிஸ்டிங் பண்ணோம்னா அந்த லிஸ்டிங் ஒரு ப்ராடக்ட்னா அந்த ஒண்ணு மட்டும் தான் வரும். இந்த ஆட்ஸ் ரன் பண்ணும்போது ஒரு ப்ராடக்டோட 2 ப்ராடக்ட், ஒரு 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் அப்படி சேர்ந்து வரும், காம்போஸா வரும். ஸோ இங்க மெட்டா ஆட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துல டிஃப்ரெண்டா ஒரு விஷயம் பண்ண சார், எனக்கு அது வந்து செட் ஆச்சுன்னா அது என்னவா இருக்கும்? மெட்டா ஆட் ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மெசேஜ் பேசிஸ், நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணணும், மெசேஜ் பண்ண வைக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட்ல மட்டும் தான் பண்ணோம். ஆர்டர்ஸ் வந்து நெக்ஸ்ட் ஆர்டர் பண்றாங்க பண்ணலாம் ரெண்டாவது, பட் அவங்க வரணும், ஆட்ஸை பார்த்து அவங்க உள்ள வந்து நம்ம பேஜை பார்க்கணுன்ற ஒரு இன்டென்ஷன்ல தான் நம்ம பண்ண ஆரம்பிச்சோம். நெக்ஸ்ட் வந்து அவங்க நம்ம பேஜை பார்க்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங்ஸ் இருக்குன்றத பண்ண வைக்கணும். இதெல்லாம் நடக்குதான்னு நாங்க பேக்கெண்ட்ல வந்து செக் பண்ணிட்டு இருந்தோம், கஸ்டமரோட டீடைல்ஸ் எல்லாமே. இதுவே 1 to 2 months வந்து ரன்னிங் ஆயிட்டு இருந்தது. இது வந்து வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் கூட இது அப்படியே கண்டினியூவா ரன் ஆயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி இவங்க வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்கன்ற பேசிஸ்ல அடுத்த ஸ்டெப்ஸ் ரீடார்கெட்டிங் பண்ணி அவங்கள வாங்க வைக்கிறதுக்கு அடுத்த என்ன ஸ்டெப்போ அதை ஃபாலோ பண்ணுறது. சார் வந்து அதுக்கான மாதிரி கைட் பண்ணாரு. சரி அடுத்தது வந்து வெப்சைட்டுக்கு ரன் பண்ணலாம், கஸ்டமர் வந்து உள்ள வராங்க, உள்ள வந்துட்டு சேவ் ஆயிட்டாங்க, கண்டிப்பா அடுத்தது ப்ராடக்ட் வாங்குவாங்கன்ற ஒரு நாலேஜ் இருந்ததுனால அடுத்தது வந்து வெப்சைட்டுக்கு ரன் பண்ணி பார்க்கலாம். அப்போ வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம வந்து ட்ரையல் பேசிஸ்ல பண்ணலாம், எடுத்த உடனே அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். ஆட்ஸ்க்கு ஒரு 100 rupees பேசிஸ்ல வந்து வெப்சைட்டுக்கும் வந்து ஆட்ஸ் ரன் பண்ணோம். அதுக்கு கண்டிப்பா நல்ல ரிசல்ட் வந்தது. அதுக்கு அப்புறமா தான் இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு டெய்லி பேசிஸ்ல 500 ரன் பண்ற அளவுக்கு வளர்ந்துருக்கு. இப்போ வந்து இந்த கம்ஃபர்ட் ஜோன்ற ஒரு விஷயம் வந்து கம்பேரிட்டிவ்ல அங்கதான் அதிகமா இருக்கு நினைக்கிறீங்க? இருக்கு, நம்மளால வளர முடியாது, காம்படிஷன் அதிகம், நமக்குன்னு ஒன்னு எதுவுமே இருக்காம போயிடும். ஆமா, இன்ஃபேக்ட் வந்து ஒரு ஓன் வெப்சைட்ல ஒரு கஸ்டமர் ஆர்டர் போடுறாங்கன்னா அவங்க திருப்பி மேபி அடுத்த
மாசம் கூட நிறைய ஆர்டர்ஸ் போட வாய்ப்பு இருக்கு. அமேசான்லயும் சரி பிளிப்கார்ட் எதுவுமே வந்து ஆடியன்ஸோட கான்டாக்டே இருக்காது. இப்போ எடிட்டிங்லாம் நீங்க பண்ணீங்களா மேம் பண்றாங்க? இந்த கண்டென்ட் கிரியேஷன் எடிட்டிங் அவங்க தான், வீடியோ எடுக்கிறது மட்டும் தான் நான் பண்ணுவேன். உங்க வீடியோஸ் பார்த்துட்டு நானும் இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன்ப்பா, பரவாயில்ல அமேசான் பிளிப்கார்ட்டோட ஈஸியா இருக்கு, நமக்குன்னு ஒரு ட்ரஸ்டான கஸ்டமர்ஸ் கிடைச்சிரும், வெப்சைட்லாம் பில்ட் பண்றோம்னு சொல்லிட்டு வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்குற நீங்க அட்வைஸ் என்னவா இருக்கும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும்னு நினைப்பேன். நான் எதுவுமே எடுத்த உடனே லாக்ஸ் கணக்குலயோ இல்ல பொருள் அதிகமா வாங்கி எதுவுமே பண்ண கிடையாது. அதே மாதிரி ஒரு வெப்சைட்டை வந்து எடுத்த உடனே ஒரு பெரிய வெப்சைட் கிரியேட் பண்ணணும்னு நினைச்சும் உள்ள வரல. சார் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேசிக்கா மினிமலான வெப்சைட் கிரியேட் பண்ணுங்க, ஒரு மினிமலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி ஸ்டார்ட் அப்ல உங்களால வர முடிஞ்சா நீங்க வரலாம் தாராளமா. வெப்சைட்டே கூட பாத்தீங்கன்னா லேட்டரா கூட ஸ்டார்ட் பண்ணி நாங்க அப்படிதான் பண்ணிட்டு இருந்தோம், நீங்க சொன்ன கான்செப்ட்ல தான். இப்போ வந்து டைமிங்ன்ற ஒரு விஷயம் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு சார்? ஏன்னா அமேசான் மீஷோல செல் பண்ணும்போதே உங்களுக்கு ஒரு டைம் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். எல்லாருக்குமே வந்து காசு சம்பாதிக்கலாம்னு தோணும். இப்போ எங்களுக்கு டைமை சம்பாதிக்கணும்னு தோணுது. ஒவ்வொரு செகண்டுமே எங்களுக்கு முக்கியமா தோணுது. அது வந்து எந்த ஒர்க்கை யாருக்கிட்ட கொடுக்கலான்றத வந்து இப்போ நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். எந்தெந்த ஒர்க்கு வந்து மேன் பவர் கிட்ட கொடுக்கணும், நாங்க எந்த ஒர்க்கை செய்யணும், டைம் மேனேஜ்மெண்ட் தான் நாங்க பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த ஸ்டெப் அது. ஸோ இப்போ வந்து மேம் வந்து பாத்தீங்கன்னா 0ல ஆரம்பிச்சு இப்போ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? என்னோட சப்போர்ட் எப்பவுமே ஃபுல்லா அவங்களுக்கு தான். ஓகே, நாங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையுமே பண்ணுவோம். அடுத்த லெவலுக்கு நம்ம 1 lakh கூட போறதுக்கு அடுத்து என்ன ப்ராசஸோ அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஓகே, அதோட கான்செப்ட் மொத்தமே உங்ககிட்ட தான் இருக்குது. உங்களோட ஹெல்ப்ல தான் நாங்க அடுத்த லெவலுக்கு போக போறோம். சார் கண்டிப்பா சார். நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. மேம் இன்னமும் ஒரு சில விஷயம் கேட்க வேண்டியிருக்கு. யூடியூப்ல இப்போ 50K சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட அச்சீவ் பண்றீங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ரைட் ஃப்ரம் 0ல ஆரம்பிக்கும் போது நீங்க நினைச்சு பாத்தீங்களா அந்த 50K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணணும்? சுத்தமா கிடையாது சார். அறிவாக்குன்றும் போது லிமிட்டட் தான் இருப்பாங்க. பிளஸ் வந்து ஒர்க் செஞ்சாதான் என்னால வீடியோஸே போட முடியும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங்ல ரொம்ப ட்ரபிளா தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு வீடியோ எனக்கு ஹிட் ஆகும், எனக்கு கொஞ்சம் ஒரு பூஸ்ட் ஆச்சு. ஹிட் ஆகுது, இதுலயும் ஆடியன்ஸ் இருக்காங்க, ஆர்டர்ஸும் வந்தது. அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்டரும் வந்தது. சோ அப்ப இருந்துதான் எனக்கு நான் கண்டினியூவா வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன். அதுலயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேல்ஸும் கொண்டு வந்துட்டு ஆரி ஒர்க் போடுறதுக்காக மெட்டீரியல்ஸ் வாங்குவோம் இல்லையா, சோர்ஸ் பண்ணுவோம் இல்லையா. சோ அந்த மாதிரி சென்னையில ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்து 1000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன். சோ அந்த மெட்டீரியல் தான் வேற ஒருத்தர் கேட்க ஆரம்பிச்சாங்க. இந்த மாதிரி நான் ரொம்ப இன்டீரியர்ல இருக்கேன், எனக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்காது, உங்களால ப்ரொவைட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. சோ அதுதான் ஃபர்ஸ்ட் சேல் எனக்கு. அது மூலமா தான் சோ வாங்கவும் ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் அங்க மெட்டீரியல் கொஞ்சம் கொஞ்சமா வந்து போஸ்ட் பண்ணுவோம். இப்போ அமேசான் பிளிப்கார்ட்ல பிசினஸ் பண்ணும்போது ஒரு சர்டன் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க. இப்போ உங்களுக்குன்னு ஓனா இன்ஸ்டாகிராம், யூடியூப் சேனல், வெப்சைட்லாம் ஸ்டார்ட் பண்றதுக்குன்ட்டு அபார்ட் ஃப்ரம் வெப்சைட் கூட விட்டுருங்க, இந்த ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்குன்ட்டு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க? பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே இல்ல சார். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெட்டீரியல் நான் 1000 2000 அப்படிதான் வாங்கிட்டு இருந்தேன். மொபைல் ஆல்ரெடி நம்ம கையில இருக்கு. பேக்கிங் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் அமேசான்ல தான் வாங்கியிருந்தேன். ஒரே ஒரு கவர், பிஓடி கவர் வாங்கியிருந்தேன். மத்தபடி பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கவர்ஸ் எல்லாம் இங்க லோக்கல்ல நான் வாங்கிட்டேன். பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இவ்வளவுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணேன். எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. சோ ஏன்னா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண போல இருக்கு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. அதுதான் கேட்டேன். சோ இப்போ ஓவராலா உங்களோட அல்டிமேட் கோல் என்னவா இருக்கும் இந்த பிசினஸ்ல? ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு, இன்னமும் நல்லா போகணும், ஒரு ஆர்கனைஸா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். கரெக்டான டைம் மேனேஜ்மெண்ட் பிளஸ் மேன் பவர் எல்லாமே ப்ராப்பரா கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்போ ஆவரேஜா ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த பிசினஸ்க்காக? ஒர்க்கர்ஸ் பாத்துக்கிறாங்க, பேக்கிங் எல்லாமே அவங்க பாத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து டைம் வந்து மேனேஜ் பண்ண முடியல. ரீசன் பாத்தீங்கன்னா ஆர்டர்ஸ் எடுக்கணும், ஏபில ஆர்டர்ஸ் வரும், வாட்ஸ்அப் பிசினஸ்லயும் ஆர்டர்ஸ் வரும், இன்ஸ்டாலயும் ரிப்ளை கொடுக்கணும், பிளஸ் வந்து வெப்சைட் ஆர்டரும். அது வந்து பிரச்சனை இல்ல, ரிப்ளை கொடுக்க வேண்டியது இல்ல, ஜஸ்ட் பில் எடுத்தா நம்ம பேக் பண்ற ஒர்க் மட்டும் தான். சோ அந்த கண்டென்ட் கிரியேஷன்ன்ற ஒரு விஷயம் மட்டும் எப்பவுமே ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்க். அதை நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க, இப்போ எப்படி ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க? சார் ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் நாங்களும் நார்மலா தான் எடுத்துட்டு இருந்தோம். ப்ராடக்ட் இருக்கு, கஸ்டமர் ஆர்டர் பண்றாங்கன்னா இதெல்லாம் ஆர்டர் பண்ணிருக்காங்கன்னு சும்மா காட்டிட்டு அப்படிதான் இருக்கும். இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எங்க பேஜ்ல அதிகமா மூவ் ஆகுறது ஸ்கேல்ஸ் தான். அந்த ஸ்கேல்ஸ்லயே வேற வேற வெரைட்டிஸ் வந்து நியூவா வந்துட்டே இருக்கும். இந்த ஸ்கேல்ஸ் மட்டும் இருக்குன்னு சொல்லி வீடியோஸ் போடுறதை விட அது வந்து டைலரிங் ரிலேட்டட் ஸ்கேல்ஸ்னா அது எந்த இடத்துல எல்லாம் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு எவ்வளவு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த மாதிரி கொஞ்சம் பிரீஃபா வீடியோ போட்டு அதோட உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறோம், ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஏதாச்சும் இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு கியூரியாசிட்டி பண்ண வச்சு ஓகே இவங்க கிட்ட வாங்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் வரும். பட் வாய்ஸ் ஓவர் வந்து தனியா தான் கொடுப்போம். ஃபர்ஸ்ட் வந்து வீடியோஸ் எடுத்துட்டு போயிடுவோம், எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் வந்து வீட்ல கொடுப்போம். சோ இன்ஷாட் மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்போதைக்கு அது எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு, எங்க இருந்தாலும் எடிட் பண்ணிக்கலாம். சோ ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்லியா இருக்கு. அது எனக்கு ஆவரேஜா ஒரு வீடியோ எடிட் பண்ண எவ்வளவு நேரம் ஆகுதுமா? half an hour வச்சுக்கலாம் சார். டீப்பா பண்ணனும்னா பண்ணலாம், பட் அந்த அளவுக்கு டைம் என்னால மேனேஜ் பண்ண முடியல. சிம்பிளா பண்ணிட்டு போயிடுவேன். ஹிட் ஆகணும்னு போது ரொம்ப பெரிய லெவல்ல எடிட் பண்ணாதான் ஹிட் ஆகும்னு கிடையாது, ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். இதெல்லாம் ஹிட் ஆகுமா நினைச்சு போடுவானா அது ஹிட் ஆகும். ஆனா அந்த ப்ராடக்ட் உண்மையிலே மக்களுக்கு தேவைப்படும், அந்த வீடியோ கண்டிப்பா ஹிட் ஆயிடுது. 800 900 ரேஞ்ச்னா வாங்க மாட்டாங்க. ஒரு 300 400 500 குள்ளனா நல்ல வியூஸ் போகும், பிளஸ் வந்து நிறைய ஆர்டர்ஸும் வரும். ஆக்சுவலா நான் பார்த்தேன் உங்க சேனல் நிறைய வீடியோஸ் வந்து மில்லியன்ஸ்லாம் ஹிட் அடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு மில்லியன் வியூஸ் போயிருக்கும். அது என்ன ஃபீல் பண்ணீங்க? மில்லியன் வியூஸ் போகுதுன்னா ஒரு 2 டேஸ்லயே 400 ஆர்டர்ஸ் கிட்டத்தட்ட வந்திருக்கும். ஸ்கேலப் ஸ்கேல்னு ஒன்னு போட்டிருந்தோம். வெப்சைட்ல வந்து பர் மினிட்டுக்கு ஆர்டர்ஸ் வந்துட்டே இருக்கு. சவுண்ட் அந்த பெல் சவுண்ட் வரும் இல்லையா, வந்துட்டே இருக்கு. அதுதான் ஃபர்ஸ்ட் டைம்
எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நைட்டு தூங்கும் போது கூட எவ்வளவு ஆர்டர்ஸ் இருக்குன்னு நாங்க பாத்துட்டு தான் தூங்கணும். இப்போ இந்த பிசினஸ்ல நீங்க கஷ்டமா நினைக்கிற ஒரு விஷயம் என்னவா இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டாக் இஷ்யூ. சில வீடியோ வந்து ஹிட் ஆகுது, நமக்கு ஒரு 200-300 ஆர்டர்ஸ் பர் டேக்கு வந்துருது அப்படின்னா ஸ்டாக் இஷ்யூவா இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து மேனுஃபேக்சர் ஆகி மறுபடியும் கையில கிடைக்கிறதுக்குள்ள 1 வீக் ஆகும். ஸோ அவங்களுக்கு கஸ்டமருக்கு நம்மளால ஹேண்டில் பண்ண முடியறது இல்லை. நாங்க பே பண்ணிட்டும் இன்னும் வரல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மேனுவலா நம்ம பேசி கன்வின்ஸ் பண்ணணும். அண்ட் செகண்டரி பாத்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம ஆர்டர் எடுத்து பேக் பண்ணி அனுப்புனாலுமே கொரியர் ரிட்டர்ன் ஒண்ணு இருக்கு. இவங்க வந்து ப்ராப்பரா வந்து கொடுக்க மாட்டாங்க. லாஜிஸ்டிக் அந்த இஷ்யூ இருக்கு. அது மூலமா ரிட்டர்ன் வரும். அப்படி இல்லைன்னா கஸ்டமர்ஸ் வந்து ப்ராப்பரா அட்ரஸ் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. கஸ்டமர் ரிட்டர்ன் கிடையாது, ஆனா கொரியர் ரிட்டர்ன். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அமேசான், பிளிப்கார்ட், மீஷோ மாதிரி பிளாட்ஃபார்மோட தான் ரிட்டர்ன்ஸ் இருக்கு, நம்ம ஓன் வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணா ரிட்டர்ன்ஸே கிடையாதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனா இது உண்மையிலேயே ஒரு விஷயம் இருக்கு. ஓன் வெப்சைட் பண்ணாலும் நம்ம ரிட்டர்ன்ஸ் ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் வந்து உங்களை மாதிரியே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண வைப்பாங்க. அவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் என்னவா இருக்கும்? கண்டிப்பா எல்லாருக்குள்ள இருக்கும் சார். இப்போ அதுவும் இன்ஸ்டா ஓபன் பண்ணாலே பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ உமன்ஸ் தான் அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் உட்பட எனக்கு கேட்டிருக்காங்க எப்படி பண்ண, நானும் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் இறங்கி செய்யுங்க. பெரிய லெவல்ல செய்யணும்னு அவசியம் கிடையாது. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அடுத்தடுத்து ஆட்டோமேட்டிக்கா உங்களை அதுவே கொண்டு போயிடும். சோ எங்களோட கோர்சஸ் பிளஸ் சர்வீஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைக்கிறீங்க? அது இல்லைன்னா நாங்க ப்ராப்பரா அடுத்த ஸ்டேஜ்க்கு வந்திருக்க மாட்டோம். ஒரே இடத்துல தான் இருந்திருப்போம். ஐ மீன் வீடியோஸ் போடுறோம், ஆர்டர்ஸ் வந்துச்சு, ஓகே, பட் அதே ஆவரேஜா தான் இருந்தது. அடுத்தடுத்து க்ரோ தெரிஞ்சிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார். இப்போ வெப்சைட் நீங்க கிரியேட் பண்ணி கொடுத்துட்டீங்க, ஏபிஐ பண்ணி கொடுத்துருக்கீங்க, நிறைய ஆட்டோமேஷன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அதனால எங்களுக்கு டைம் கன்சியூம் ஆகுது. நெக்ஸ்ட் க்ரோ பண்ணவும் ஈஸியா இருக்கு. பட் ஆக்சுவலா வந்து என்னன்னா இது எடுத்துல பண்ண நிறைய பேர் என்ன ஓகே ஏபிஐ பண்ண சொல்றாங்க, உங்களால ஒரு விஷயத்த பண்ண முடியலன்னா தான் அடுத்த கட்ட சர்வீஸ். இப்போ மெசேஜ் ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் பேன் பண்ணக்கூடிய சிச்சுவேஷன் வந்துருமோன்னு ஒரு பயம் என்னைக்கு உங்களுக்கு வருதோ அப்ப நம்ம ஏபிஐ பண்ணிக்கலாம். நம்ம பொறுத்த வரைக்கும் எதுவுமே ரெஃபர் பண்ண மாட்டோம். சார் உங்களுக்கு தேவை, இது தேவையில்லை, உங்களுக்கு தேவையில்லைன்னா அது வாங்காதீங்க, அப்படிதான் சொல்லுவோம். எனக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா நான் சொன்னது அப்படியே நீங்க அக்செப்ட் பண்ணீங்க. நிறைய பேர் என்ன கொஞ்சம் அந்த ஆர்வம் அதிகமா இருக்கிறவங்க வந்து என்கிட்ட சொல்லாமலே வந்து வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணிட்டு வருவாங்க. பட் நான் எப்போ சொல்றேனோ அப்பதான் நீங்க வெப்சைட் ஸ்டார்ட் பண்ணீங்க, நான் எப்போ சொல்லணும் அப்பதான் நீங்க ஏபிஐ ஸ்டார்ட் பண்ணீங்க. அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்லேயே என் பேச்சு ரொம்ப கரெக்டாக கேட்டவங்க நீங்களும் ஒருத்தவங்க. ஸோ எங்களுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இன்ஃபேக்ட் நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு, அவங்களுக்கு பெண்டிங் ஒர்க் இருக்கு, அப்படி இருந்தும் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்கம்மா. ஸோ அடுத்த கட்டமா இன்னமும் ஒரு என்ன சொல்றது ஒரு 1 lakh ரீச் பண்ணும்போது நான் கண்டிப்பா வந்து பாக்குறேன். கூகுள் ஆட்ஸ்லயும் அடுத்து நீங்க தொடர்ந்து கான்ட்ரிபியூட் பண்ணி நீங்க அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும் கூகுள் ஆட்ஸை பத்தியும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ்மா. தேங்க்யூ ஸோ மச்.